இந்த 7 சக்கரத்துக்கு எது கீ, எது சாவி அப்படின்னா இந்த 2 மூக்கு துவாரங்கள் தான். நம்ம செய்யற இந்த அத்தனை சக்கரங்களை இயக்க வைக்கிற ஒரு சாவி பூட்டு, அதெல்லாம் பூட்டி தொங்குது மொத்தமா. அதை திறக்கும் சாவி எதுனா இந்த 2 நாடியில் ஓடும், இந்த துவாரங்களில் ஓடும் இந்த சுவாசம். இந்த சுவாசத்தை எந்த அளவுக்கு நீ சரியான முறையில சமமா முறையில நிறுத்தி சுழிமுனைங்கிற அக்னியை நீ ஏத்தறியோ, ஞான கண்ணை நீ திறக்கிறையோ, அப்ப எல்லா பூட்டும் திறந்து நிற்கும். அது வரைக்கும் இந்த பூட்டுகளை திறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், வழி செய்யறோம். ரொம்ப துரும் பிடிச்சி பிறந்ததுல இருந்து என்ன இருக்கு, துரும்பேறி போய் அப்படி தொங்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஐயா பாட்டு பாடினாங்க, திருஞான சம்பந்தர் பாடினார் திறந்தது, திருநாவுக்கரசர் பாடினார் மூடிக்குச்சு. அது சிம்பாலிக்கா நம்ம அந்த கோயில் வாசலை திறக்காத பல ஆண்டுகள் இருந்த கோயிலை திறந்த வாயிலை திறந்ததை பார்த்திருப்பீங்க, பாட்டு பாடி திறந்தத. அதேதான் இந்த உடல் என்னும் கோயிலை திறப்பதற்கு சாவி எதுன்னு சொன்னா இந்த 2 மூக்கு துவாரத்தில் ஓடும் இடக்கலை பின்கலை என்னும் இந்த 2 நாடிகள் மட்டும்தான். இந்த 2 நாடிகளுக்கு இல்லாத ஒரு சக்தியே கிடையாது, பார்த்துக்கோங்க. அத்தனை அபூர்வம். அது ஒவ்வொரு ஓட்டது, இது 12 அங்கலம்ங்கிறது ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு அங்கலமா நிறுத்தி நீ உள்ள நிறுத்தும் போது ஒவ்வொன்னையும் நீ சஞ்சரிக்கலாம். இந்த ஒரு அங்கலம் நிறுத்தினீன்னா, ஒரு அங்கலம் குறைந்தாய் உலக இச்சையிலிருந்து நீ வெளியே வந்துருவ. 12 அங்கலம் ஓடுற மூச்சுல இருந்து நம்ம படிப்படியா அடக்கி 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 நிறுத்துறோம்னா, ஒரு அங்கலம் நிறுத்தோம்னா உலக இச்சையிலிருந்து சுவாதீனப்படுவாய், வெளியில வந்துருவாய். 2 அங்கலம் குறைந்தால் மனம் ஆனந்தப்படும், ஞான செல்வம் உண்டாகும். 3 அங்கலம் குறைந்தால் விவேகி ஆவான். 3 அங்கலம் நம்ம இப்படி மூடுறோம் இல்லையா, மூடும் போது நம்ம 4 நிறுத்து 5 அந்த மாதிரி வெளியில வர்றது கூட நம்ம இப்படியே பிடிச்சு பிடிச்சு நம்ம பழக்கம் பண்ணும் போது அந்த மூக்கு துவாரத்தில் உள்ள மூச்சு நிறுத்த நிறுத்த அடக்க அடக்க இதெல்லாம் நமக்கு உண்டாகும். 3 அங்கலம் குறைந்தால் விவேகி ஆவான். 4 அங்கலம் குறைந்தால் தூர தேசத்தில் நடக்கும், யார் தூர தேசத்துல இருக்காங்க, அமெரிக்கால இருக்காங்க, அவன் மனம் என்ன நிலையில இருக்கான், வீடு வாசல் எப்படி இருக்கான்றத காண்பிக்கும் சக்தியை பெறுவாய். 5 அங்கலம் குறைந்தால் சித்தி ஆகும், நீ என்ன ஒரு மண்ணு குடிச்சாலும் சித்தி ஆகும் சொல்றாரு. 6 அங்கலம் குறைந்தால் சரீரம் காய சித்தியை பெறுவான். 7 அங்கலம் குறைந்தால் 7 உலகத்துக்கு செல்லும் சக்தியை அடைவான். 8 அங்கலம் குறைந்தால் அனிமா சொல்றல, சுருக்குதல் பிரிதல் உடம்பை, அந்த சித்தியை அடைவான். 9 அங்கலம் குறைந்தால் நவகண்டங்களில் சஞ்சரிப்பான். நவகண்டங்கள் தான் நம்ம கண்டம் மட்டும், இப்ப பூமிங்கிற ஒரு கண்டம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம 9 நவகிரகம் இருக்குல்ல, நவகிரகங்களுக்கு ஒரு கண்டம், அந்த கண்டங்களுக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். 10 அங்கலம் குறைந்தால் ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்குள்ள நுழையும் ஆற்றலை பெறுவான். கூடு விட்டு கூடு பாயும் ஆற்றலை பெறுவான். 11 அங்கலம் குறைந்தால் தனது ஆன்மாவை, தன் ஆன்மா எதிர்க்க நிற்கும். நின்னு அந்த ஆன்மா கிட்ட நீ கேள்வி கேட்கலாம், சண்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். தன் ஆன்மாவை வசப்படுத்தி அதனிடம் பேசலாம். 12 அங்கலம் அடக்கும் போது சுவாசமானது அதே இடத்தில் உள்ளுக்குள்ளே 12 அங்கலம் எல்லாம் வராது, உள்ளுக்குள்ளே சுழன்று அவன் சித்தனாகவும் பரம யோகியாகவும் ஞானியாகவும் இதில் 12 ஆண்டு காலம் அவன் தவம் செய்தால் ரிஷி என்னும் பட்டத்தை பெறுவான். அப்ப எங்க இருக்கு, எல்லாமே இந்த மூச்சு கிட்டதான் இருக்கு. ரகசியங்கள் அத்தனையும் வேற எங்கேயும் வெளியில போய் தேடின்னு கொண்டு வருவதே கிடையாது. இத்தனையும் அடக்கியவன் எப்பொழுதும் இளமையோடு சஞ்சரிப்பான். இடக்கலை பின்கலையை பின்கலை இடைக்கலையாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இடக்கலையிலிருந்து இடக்கலையை அடக்கி கொண்டு பின்கலையில வர வைக்கணும். அதான் ரைட்டு நாசிய மூடிக்கிட்டு லெப்ட்ல மட்டும் மூச்சு விட கத்துக்கணும், லெப்ட்ல மூடிக்கிட்டு ரைட்ல மட்டும் விட கத்துக்கணும். இந்த மாதிரி பகல் முழுவதும் இடக்கலையிலையும் இரவு முழுவதும், ஏன்னா சூரியன் இருக்கிற நேரத்துல சந்திர நாடி ஓட விடணும். சூரியன் மறைஞ்ச பிறகு சந்திரன் வந்த பிறகு சூரிய நாடி ஓட விட்டோம் என்றால், நாம் இந்த மாத்தி மாத்தி இந்த கலைகளை கத்துக்கொண்டோம் என்றால், இந்த கலைக்குள் இருக்கும் ஒத்துமை ஒன்றாக கூடி நின்று விட்டால் சுழிமுனை திறந்துவிடும். அக்னி என்னும் நம்ம இந்த
மூன்றாவது கண் ஒளிர் வீச ஆரம்பிச்சு விடும். அப்ப இதை அடையணும்னு சொன்னா நம்ம கிட்டதான் வைராகியம் என்னும் கேடயம். கண்ணை மூடி 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 உள்ள இருக்கும் பொருளை நாம் சஞ்சாரம் செஞ்சு வெளியில வந்து நிக்க வைக்கணும். இத செஞ்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு 8 திக்கும் கை கட்டி வேலை செய்யும். வானில் ஓடுபவன் இறங்கி வந்து என்னம்மா பண்ற, உனக்கு என்ன செய்யணும்னு வந்து கேட்டு நிப்பாங்க.